நீங்கள் சொந்தமாக டிஜிட்டல் கார் ரெண்டல் பிசினஸ் ஆரம்பிக்க தயாரா? சுவிட்சர்லாந்தில் இப்போது புதிய வாய்ப்பு. சிட்டி மூவ் மொபிலிட்டியுடன் உங்கள் கனவை நனவாக்குங்கள். முழுமையான சப்போர்ட், மாடர்ன் சிஸ்டம், எளிய செட்டப் மூலம் நீங்கள் உங்கள் சொந்த கார் வாடகை வியாபாரத்தை தொடங்கலாம். இன்றே தொடங்குங்கள். மேலதிக தகவல்களுக்கு QR கோடை ஸ்கேன் செய்யுங்கள் அல்லது இப்போது எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சிட்டி மூவ் மொபிலிட்டி, உங்கள் வெற்றிக்கான நம்பிக்கையான துணை. இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சுக்கு ஜெனிவா கொடுத்த தொகை 411 மில்லியன் பிராங்க். காரணம் என்ன தெரியுமா? முழுவதும் காலி செய்யப்பட்ட சிறைச்சாலை. பிரான்சில் நடந்த அதிரடி நடவடிக்கை. ஜெனிவாவில் பரபரப்பு. ஆற்றில் குதித்த இளைஞர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ETH சூரிச்சில் ரசாயன அவசர நிலை. 270 பேர் வீடுகளை விட்டு வெளியேற்றம். 151 பயணிகளுடன் பறந்த ஏர்பஸ் A330 திடீர் திருப்பம். என்ன நடந்தது? பேல் நகரை உலுக்கிய பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையில் முக்கிய திருப்பம். 300க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள். யுக்ரைனுக்கு ஆதரவாக பெர்னில் வரலாற்று மாநாடு. தொடர்பான விரிவான செய்திகள். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். ஜெனிவாவிலிருந்து பிரான்சுக்கு செல்லும் நிதி இழப்பீட்டு தொகை இந்த ஆண்டு புதிய சாதனை எட்டியுள்ளது. 2026ஆம் ஆண்டில் ஜெனிவா பிரான்சுக்கு மொத்தமாக 411 மில்லியன் பிராங்குகளை வழங்கவுள்ளது. இது கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட 396 மில்லியன் பிராங்குகளை விட குறிப்பிடத்தக்க அளவு உயர்வாகும். இந்த பணம் ஏன் வழங்கப்படுகிறது என்ற கேள்வி பலருக்கும் எழலாம். இதன் பின்னணியில் 1973ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையே கையெழுத்தான ஒரு முக்கிய ஒப்பந்தம் உள்ளது. அதன்படி பிரான்சில் வசித்து ஜெனிவாவில் வேலை செய்யும் எல்லை தாண்டிய பணியாளர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் வரிகளில் ஒரு பகுதியை ஜெனிவா மீண்டும் பிரான்சுக்கு திருப்பி வழங்க வேண்டும். தற்போது தகுதி உள்ள ஊழியர்களின் மொத்த ஊதியத்தில் சுமார் 3.5% இந்த இழப்பீட்டு திட்டத்தின் கீழ் செலுத்தப்படுகிறது. ஆனால் இந்த தொகை மாற்றப்பட்ட பின்னரும் ஜெனிவா 715 மில்லியன் சுவிஸ் பிராங்குகளுக்கும் அதிகமான வருவாயை தக்க வைத்துக் கொள்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 15 ஆண்டுகளில் இந்த இழப்பீட்டு தொகை மிக வேகமாக உயர்ந்தது. 2010ஆம் ஆண்டு 218.9 மில்லியன் பிராங்குகளாக இருந்த இந்த தொகையானது இன்று 411 மில்லியன் பிராங்குகளாக உயர்ந்தது. இது ஜெனிவாவில் பணிபுரியும் எல்லை தாண்டிய பிரெஞ்சு ஊழியர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதை வெளிப்படுத்துகிறது. எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை மேலும் உயர்ந்தால் பிரான்சுக்கு செலுத்தப்படும் இழப்பீட்டு தொகையும் புதிய சாதனைகளை எட்டக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். பிரான்சின் வில்லார்-சூர் கிளைன் பகுதியில் அமைந்துள்ள வில்லார் சிறைச்சாலையில் தற்போது ஒரு முக்கியமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வெறும் 19 இடங்களை கொண்ட இந்த சிறைச்சாலை குறுகிய கால சிறை தண்டனை அனுபவிக்கும் கைதிகள் மற்றும் சமூகத்தில் மீள சேர்க்கப்படுவதற்கான திட்டங்களில் பங்கேற்கும் கைதிகளுக்கு என பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது பெரிய அளவிலான புனரமைப்பு மற்றும் புதுப்பித்தல் பணிகளுக்காக இந்த சிறைச்சாலை முழுமையாக காலி செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 15 முதல் கைதிகள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். அதைத் தொடர்ந்து ஜூன் 29 முதல் பல மாதங்களுக்கு இந்த சிறை அதிகாரபூர்வமாக மூடப்பட உள்ளது. கைதிகள் தங்குவதற்கான மாற்று வசதிகள் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் வில்லார் சிறையில் பணியாற்றி வந்த சீர்திருத்த அதிகாரிகள், நிர்வாக ஊழியர்கள் மற்றும் மேலாண்மை குழுவினரும் தேவைக்கேற்ப பிற சிறைகள் மற்றும் சேவைகளுக்கு தற்காலிகமாக மாற்றப்படுவர். இந்த புதுப்பிப்பு பணிகளின் மூலம் சிறைச்சாலையின் சமையலறை முழுமையாக நவீனமயமாக்கப்பட உள்ளது. பணிமனைகள் விரிவுபடுத்தப்பட உள்ளன. மருத்துவ பிரிவும் மேம்படுத்தப்பட உள்ளது. முக்கியமாக கைதிகளின் வாழ்க்கை தரத்தையும் பாதுகாப்பையும் உயர்த்துவதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். பாதுகாப்பு மதிப்பீடுகள் மற்றும் கட்டுமான பணிகளின் சிரமங்களை கருத்தில் கொண்டு சிறையை தற்காலிகமாக முழுமையாக மூடுவதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பணிகள் முடிந்த பின்னர் சிறைச்சாலை மீண்டும் திறக்கப்படும். இருப்பினும் கைதிகள் தங்கும் மொத்த இடங்களின் எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் இருக்காது எனவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ரோன் நதியில் நேற்று மாலை இடம்பெற்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 4 இளைஞர்கள் ஒன்றாக ரோன் நதியில் குதித்த நிலையில் அவர்களில் 3 பாதுகாப்பாக மீண்டும் கரைக்கு திரும்பினர். ஆனால் 4வது இளைஞர் நீரில் மூழ்கிய பின்னர் மீண்டும் மேலே வரவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நேற்று மாலை 6 மணிக்கு சற்று பிறகு அவசர அழைப்பு விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து மிகப்பெரிய மீட்பு பணி உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது ஹெலிகாப்டர், நீர்மூழ்கி மீட்புக் குழுக்கள் மற்றும் அவசரகால சேவை பிரிவுகள் உட்பட சுமார் 25 மீட்பு பணியாளர்கள் அந்த இளைஞரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ரோன் நதியின் நீரோட்டம் பல இடங்களில் மிகவும் வலுவாக
இருப்பதோடு தற்போது நீரின் வெப்பநிலை வரும் 16.8 டிகிரி செல்சியஸ் மாத்திரமே உள்ளது. இது கோடை காலம் என்றாலும் மனித உடலுக்கு இன்னும் மிகவும் குளிரான நிலையாக கருதப்படுவதாக தீயணைப்புத்துறை எச்சரித்துள்ளது. குளிர்ந்த நீர் மற்றும் வலுவான நீரோட்டம் மூலம் மீட்பு பணிகள் சவாலாக மாறியுள்ளன. காணாமல் போன இளைஞரை கண்டுபிடிக்கும் முயற்சிகள் தொடர்கின்றன. இந்த சம்பவம் ஆறுகள் மற்றும் ஏரிகளில் நீந்த செல்லும் போது பாதுகாப்பு விதிகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் நினைவூட்டுகிறது. இந்த தேடுதல் பணியின் முடிவு குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும் வரை அனைவரின் கவனமும் தற்போது ரோன் நதியையே நோக்கியுள்ளது. புகழ்பெற்ற கல்வி நிறுவனமான ETH சூரிச்சில் நேற்று இடம்பெற்ற பாதுகாப்பு நடவடிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு ஆபத்தான ரசாயன பொருள் கொண்ட எரிவாயு உருளையை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தும் நடவடிக்கையின் காரணமாக பல்கலைக்கழகத்தை சுற்றியுள்ள பகுதிகள் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினரால் முற்றுகையிடப்பட்டன. இந்த உருளையில் இருந்தது குளோரின் ட்ரைஃபுளோரைடு என்ற மிகவும் அபாயகரமான ரசாயன வாயுவாகும். இந்த பொருள் சாதாரண எரிபொருட்களை மாத்திரமல்லாமல் கான்கிரீட், மணல் மற்றும் கல் நார் போன்ற பொருட்களை கூட பற்ற வைத்து எரிக்கக்கூடிய சக்தி கொண்டதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். எச்சரிக்கை நடவடிக்கையாக ETH சூரிச்சை சுற்றியுள்ள கட்டிடங்களில் வசித்து வந்த சுமார் 270 பேர் தங்கள் வீடுகளை தற்காலிகமாக விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயமில்லை. மேலும் பொதுமக்களுக்கு உடனடி ஆபத்து எதுவும் கிடையாது என்றும் சூரிச் மாகாண காவல்துறை உறுதிப்படுத்தியது. பாதுகாப்பு நடவடிக்கைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்த பின்னர் குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளுக்கு மீண்டும் திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். மேலும் ஏற்பட்ட சிரமத்துக்கு நன்றி அறிதலாக ETH சூரிச் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களுக்கு மிருகக்காட்சி சாலைக்கு செல்லும் சிறப்பு வவுச்சர்களையும் வழங்க உள்ளது. சிறிய தவறு கூட பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ரசாயன பொருட்களை கையாள்வதில் சுவிட்சர்லாந்து எவ்வளவு கடுமையான பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுகிறது என்பதை இந்த சம்பவம் மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளது. சூரிச்சிலிருந்து இந்தியாவின் புதுடில்லிக்கு புறப்பட்ட சுவிஸ் விமானம் ஒன்று நடுவானில் திடீரென தனது பயணத்தை ரத்து செய்து மீண்டும் சூரிச்சிற்கே திரும்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:59 சூரிச் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர்பஸ் A330 ரக விமானம் சுமார் 2 மணி நேரம் பயணித்த பின்னர் கருங்கடல் வான்பரப்பில் இருந்தபோது திரும்பி செல்லும் முடிவை எடுத்தது. இதற்கு காரணமாக விமானத்தின் முதல் என்ஜினோடு தொடர்புடைய ஒரு தொழில்நுட்ப எச்சரிக்கை இருந்ததாக சுவிஸ் விமான நிறுவனம் தெரிவித்தது. எரிபொருள் மற்றும் எண்ணெய் கண்காணிப்பு அமைப்பு என்ஜின் எண் ஒன்றிற்கான எரிபொருள் திடல் துகள்கள் இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை வெளியிட்டதோடு அதே என்ஜினுக்கான பிழை செய்தியும் பதிவானது. இந்த தகவல் கிடைத்ததும் விமானிகள் தரைப்பகுதியில் இருந்த தொழில்நுட்ப நிபுணர்களோடு ஆலோசனை நடத்தினர். பயணிகளின் பாதுகாப்பை முதன்மையாக கருத்தில் எடுத்து விமானத்தை உடனடியாக சூரிச்சுக்கு திருப்ப முடிவு செய்யப்பட்டது. அதன்படி விமானம் மாலை 5:36 பாதுகாப்பாக சூரிச்சில் தரையிறங்கியது. அந்த நேரத்தில் விமானத்தில் 151 பேர் பயணித்தனர். அவர்களுக்கு அடுத்தபடியாக கிடைக்கக்கூடிய விமானங்களில் மாற்று பயண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதன் விளைவாக டெல்லியிலிருந்து சூரிச்சுக்கு புறப்படவிருந்த 218 பயணிகளுக்கான திரும்பும் விமானமும் ரத்து செய்யப்பட்டது. இருப்பினும் உண்மையில் எரிபொருள் துகள்கள் இருந்ததால் அது சென்சார் அமைப்பு தவறான எச்சரிக்கையை வெளியிட்டதா என்பது இன்னும் உறுதியாக இல்லை. விமான நிறுவனத்தின் பேச்சாளர் நிக்கோல் மேயர் கூறுகையில் விமான எரிபொருள் தொட்டிகள் மற்றும் எரிபொருள் தரம் தொடர்ந்து பரிசோதிக்கப்படுவதாகவும் பல்வேறு பாதுகாப்பு சென்சார்கள் மூலம் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். பயணிகளின் பாதுகாப்பிற்காக எந்தவித ஆபத்தையும் ஏற்காமல் விமானத்தை திருப்பிய அனுபவம் சுவிஸ் விமான நிறுவனத்தின் பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது. சுவிஸ்ல பேங்க் லோன் எடுக்கிறது கஷ்டமான விஷயம் என்ன நினைக்கிறீங்களா? என்னோட சம்பளத்துக்கு லோன் கிடைக்குமா, அதிக தொகை அப்ரூவல் ஆகுமா, இப்படி குழப்பமா இருக்கா? அப்படின்னா இனிமே கவலையே கிடையாது. உங்க நிதி தேவைகளுக்கான சரியான ஆலோசனைகளை வழங்குறதோட சுவிஸ் வங்கிகளோட நேரடி தொடர்பை ஏற்படுத்தி உங்களுக்கு ஏற்ற சிறந்த லோன் திட்டங்களை பெற்றுத்தர நாங்கள் உதவுகிறோம். குறைந்த வட்டி வீதம், வேகமான செயல்முறை, மறைமுக கட்டணங்கள் கிடையாது. மேலதிக தகவல்களுக்கு creditgate.ch. சுவிட்சர்லாந்தின் பீல் நகரில் 13 வயது சிறுமி ஒருவர் மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தொடர்புடையதாக சந்தேகப்படும் நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக பெரிஸ் ஜூரா சீலாண்ட் அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் பேர்ன் மாகாண காவல்துறையும் அறிவித்துள்ளன. இந்த சம்பவம் கடந்த மே 27 மாலை பீல் நகரில் உள்ள புதிய அருங்காட்சியகத்துக்கு அருகே உள்ள சீவோ ஸ்டார் பகுதியில் இடம்பெற்றது. அன்று மாலை 13 வயது சிறுமி ஒருவர் தனியாக வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்த வேளை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அவரை பின்னால் இருந்து தாக்கியதாக தெரிவித்தார். சிறுமி கடுமையாக எதிர்த்து தன்னை தற்காத்துக் கொள்ள முயன்றதோடு இறுதியில் அந்த நபரிடமிருந்து தப்பித்து பாதுகாப்பான இடத்துக்கு சென்றுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணையை நடத்துகின்றனர். பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவல்கள் மற்றும் விசாரணையில் கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டு ஜூன் மாத தொடக்கத்தில் கைதானார். தற்போது அந்த நபரை விசாரணைக்கு முந்தைய தடுப்பு காவலில் வைக்க நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறிப்பாக இளம் பெண்களின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கவலைகளை எழுப்பியுள்ளது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் நீதிமன்றில் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் சட்ட ரீதியாக குற்றமற்றவராகவே கருதப்படுவார் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும்.
யுக்ரைனின் எதிர்காலம், சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் போருக்கு பிந்தைய மறுகட்டமைப்பு குறித்து உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்த முக்கிய நிகழ்வாக உலகளாவிய யுக்ரைனிய உச்சி மாநாடு பெர்னில் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சுவிட்சர்லாந்தில் முதன்முறையாக இடம்பெற்ற இந்த 3 நாள் மாநாட்டில் உலகின் 50 நாடுகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட யுக்ரைனிய சமூக பிரதிநிதிகள் பங்கேற்றனர். யுக்ரைனிய அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள், சர்வதேச அமைப்புகள் மற்றும் சமூக தலைவர்களும் இந்த நிகழ்வில் கலந்தனர். இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு போருக்கு மத்தியில் யுக்ரைனின் சுதந்திரம், இறையாண்மை மற்றும் நீண்டகால மறுகட்டமைப்பு உலகளாவிய ஆதரவை வலுப்படுத்துவதாகும். யுக்ரைனின் துணை வெளியுறவு அமைச்சர் மரியானா பெட்சா உரையாற்றுகையில், யுக்ரைனின் எதிர்காலம் அதன் எல்லைகளுக்குள் மாத்திரமல்ல, உலகின் எந்த பகுதியில் யுக்ரைனியர்கள் வாழ்கிறார்களோ அங்கும் உருவாகிறது என்றார். அதேபோல் உலக யுக்ரைனிய காங்கிரஸ் தலைவர் பால் க்ரோட் சர்வதேச ஆதரவை திரட்டுவதிலும் உலகின் கவனத்தை யுக்ரைனின் நிலைமை மீது தொடர்ந்து வைத்திருப்பதிலும் புலம்பெயர் யுக்ரைனிய சமூகத்தின் பங்கு மிக முக்கியமானது என்றார். மாநாட்டில் பாதுகாப்பு, மறுகட்டமைப்பு, இளைஞர் மேம்பாடு, கலாசார ராஜதந்திரம் மற்றும் உலகளாவிய யுக்ரைனியர்களின் எதிர்கால பங்கு போன்ற பல முக்கிய விடயங்கள் விவாதிக்கப்பட்டன. இதனிடையே சுவிட்சர்லாந்து மற்றும் லிechtensteinக்கான யுக்ரைன் தூதர் இரினா வெனடிக்டோவா சர்வதேச தடைகள், முடக்கப்பட்ட சொத்துக்களின் பயன்பாடு மற்றும் போர்க்குற்ற விசாரணைகள் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். இந்த மாநாடு யுக்ரைனுக்கு ஆதரவாக உலக நாடுகள் மற்றும் புலம்பெயர் சமூகங்கள் தொடர்ந்து இணைந்து செயற்படுகின்றன என்ற வலுவான செய்தியை மீண்டும் உலகத்திற்கு எடுத்து காட்டியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஹன்ஷன்ஸ்வில் பகுதியில் 19 வயதான புதிய ஓட்டுநர் ஒருவர் தனது சக்தி வாய்ந்த BMW M4 ஸ்போர்ட்ஸ் காரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் நேற்று மாலை சுமார் 5:15 அளவில் இடம்பெற்றுள்ளது. அந்த இளைஞர் ஹன்ஷன்ஸ்வில் பிரதான சாலையில் பயணித்த வேளை ரூபர் வீலர் ஸ்ட்ராஸ் தெருவிற்கு திரும்பியதாக கூறப்படுகிறது. அப்போது அதிக திறன் கொண்ட BMW M4 காரை மிக வேகமாக முடுக்கியதால் வாகனத்தின் பின்பகுதி திடீரென கட்டுப்பாட்டை இழந்தது. அதன் விளைவாக கார் சறுக்கி எதிர் திசை பாதைக்குள் நுழைந்து சாலை ஓரத்தில் இந்த புதர்கள் நிறைந்த கரையின் மீது மோதி நின்றது. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் ஓட்டுநருக்கு எந்தவித காயமும் இல்லை. மேலும் அந்த நேரத்தில் அங்கு இருந்த மற்ற வாகன ஓட்டுநர்களும் பாதசாரிகளும் எந்த பாதிப்புமின்றி தப்பியுள்ளனர். விபத்தின் பின்னர் விசாரணை நடத்திய வாகன காவல்துறையினர் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டியதாக கூறி அந்த இளைஞருக்கு எதிராக அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் புகார் பதிவு செய்தனர். அத்துடன் அவரது சோதனை கால ஓட்டுநர் உரிமமும் தற்காலிகமாக பறிமுதல் செய்யப்பட்டது. இது மாத்திரமல்லாமல் BMW M4 காரின் சஸ்பென்ஷன் அமைப்பு சட்டவிரோதமாக மாற்றப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இதன் காரணமாக அந்த வாகனம் முழுமையாக தொழில்நுட்ப ஆய்வுக்கென காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறிப்பாக புதிய ஓட்டுநர்கள் அதிக சக்தி கொண்ட வாகனங்கள் இயக்கும் போது பொறுப்புடனும் கட்டுப்பாட்டுடனும் நடந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் நினைவூட்டுகிறது. போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள நகரங்களின் பட்டியலில் ஜெனீவா தற்போது முதலிடத்தை பிடித்துள்ளது. தினமும் ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள் நீண்ட நேரம் சாலைகளில் சிக்கித் தவிக்கும் நிலையும் தொடர்கிறது. அதேவேளை லவுசான் நகரமும் நாட்டின் 3வது மிக நெரிசல் மிகுந்த நகரமாக பதிவானது. இந்த பிரச்சினைக்கு பின்னால் பல காரணங்கள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக பொருளாதார வளர்ச்சி, அதிகரித்து வரும் மக்கள் தொகை மற்றும் வீட்டு வசதி நெருக்கடி ஆகியவை மக்கள் தங்களை பணி இடங்களிலிருந்து தொலைவில் குடியேற செய்கின்றன. புதிய பெருநகர ஜெனீவா பகுதியில் உருவாக்கப்படும் குடியிருப்புகளில் வரும் 25% மாத்திரமே ஜெனீவா மாகாண எல்லைக்குள் அமைந்துள்ளதாக கவனிக்கப்படுகிறது. இதனால் தினசரி வேலைக்காக நீண்ட தூரம் பயணிக்கும் மக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கிறது. இந்த நிலையை சமாளிக்க புதிய டிராம் பாதைகள், விரிவுபடுத்தப்பட்ட மிதிவண்டி வலை அமைப்புகள், பார்க் அண்ட் ரைட் எனப்படும் வாகனங்களை நிறுத்திவிட்டு பொது போக்குவரத்தில் பயணிக்கும் வசதிகள் மற்றும் டிஜிட்டல் போக்குவரத்து மேலாண்மை அமைப்புகள் போன்ற பல திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் என்று அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டனர். ஆனால் தற்போதைக்கு ஜெனீவா ஓட்டுநர்களுக்கு சாலை பயணம் இன்னும் ஒரு பெரிய சவாலாகவே உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 3 வாரங்களாக காணாமல் போயிருந்த 15 வயது ஜெர்மன் சிறுவன் ஒருவர் சுவிட்சர்லாந்தில் பாதுகாப்பாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் அவரது குடும்பத்தினருக்கு பெரும் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெர்மனியில் ஹெயில் நகரைச் சேர்ந்த சைமனார் என்ற 15 வயது சிறுவன் கடந்த மே மாத நடுப்பகுதியில் தனது வீட்டிலிருந்து காணாமல் போவதாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் ஹெலிகாப்டர்கள், தேடுதல் நாய்கள் மற்றும் பல்வேறு அவசர சேவை பிரிவுகளின் உதவியோடு தீவிர தேடுதல் நடவடிக்கை முன்னெடுத்தனர். இந்த நிலையில் சுமார் 3 வாரங்களுக்கு பின்னர் அந்த சிறுவன் சுவிட்சர்லாந்தின் போர்ட் மாகாணத்தில் உள்ள ரோச் நகராட்சி பகுதியில் ஜெனீவா ஏரிக்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டார். காவல்துறையினர் அவரை அடையாளம் கண்டு சோதனை செய்த பின்னர் அவர் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருப்பதாக உறுதியானது. இதையடுத்து சுவிஸ் காவல்துறையினர் உடனடியாக அவரது பெற்றோரோடு தொடர்பு கொண்டு இந்த மகிழ்ச்சியான தகவலை பகிர்ந்தனர். குறிப்பாக அவர் காணாமல் போன வீட்டிலிருந்து சுமார் 255 கிலோமீட்டர் தொலைவில் கண்டுபிடிக்கப்பட்டார். விசாரணையின் போது தாம் ஸ்பெயினுக்கு சென்று கொண்டிருந்ததாக அந்த சிறுவன் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இருப்பினும் அவர் எவ்வாறு அந்த பயணத்தை மேற்கொண்டார், ஏன் வீட்டை விட்டு வெளியேறினார் என்பது உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு இன்னும் பதில் இல்லை. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளும் தொடர்கின்றன. இந்த சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய பிரதான இணையதளமான swisstamilmedia.com நாடுங்கள். வணக்கம்.